வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது நம்ம வீடியோஸை வந்து யாராவது ரீமிக்ஸ் பண்ணுறாங்களா, ஷார்ட்ஸுக்கு க்ரியேட் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எப்படி நம்ம கொடுக்கலாமா வேணாமான்றது தான் இந்த வீடியோவில் வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க. இப்போ அலோ வீடியோ அண்ட் ஆடியோ ரிமிக்ஸிங்னா ரெண்டுமே பண்ணிக்கிறலாம். அவங்க வீடியோவும் கொலாப் பண்ணலாம், ஆடியோவும் பண்ணிக்கலாம். அலோ ஒன்லி ஆடியோ ரிமிக்ஸிங்னா ஆடியோ மட்டும் பண்ண முடியும். டோன்ட் அலோ ரிமிக்ஸிங்னா அவங்க ரெண்டுமே பண்ண முடியாது. இந்த ஆப்ஷன் நம்ம வீடியோ அப்லோட் பண்ணும்போது மட்டும் இல்லை, ஷார்ட் ரீமிக்ஸிங் வந்து நம்ம எப்போ வேணாலும் நம்ம தோதுக்கு சேஞ்ச் பண்ணிக்கிறலாம். அந்த சேஞ்ச் பண்ணால் என்ன ஆகும் திடீர்னு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷன்ஸில் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா என்ன ஆகுன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. அப்படி தான் செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் ஷார்ட்ஸ் வீடியோ அதிகமாக அப்லோட் பண்ணுவீங்களா, ஷார்ட்ஸ் மட்டும்தான் வீடியோவாகவே போடுறீங்களா, அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தாங்க. ஷார்ட்ஸ் வீடியோவில் உங்கள் கண்டென்ட் போட்டு நீங்கள் வந்து ஆடியோ ரெமிக்ஸ் பண்ணியிருப்பீங்க, கட் யூஸ் பண்ணியிருப்பீங்க, கொலாப் கூட பண்ணியிருப்பீங்க. நாங்கள் ஷார்ட்ஸ் வீடியோவில் வந்து கொலாப் பண்ணியிருந்தோம். கொலாப் பண்ணிவிட்டு ஓன் கண்டென்ட் என்னோடது தான் வந்து கீழே போட்டிருந்தேன். அப்போ வந்து கொலாப் பண்ண வீடியோவை வந்து அவங்க ரிமூவ் பண்ணியிருக்கிறாங்க. ரிமூவ் ஆர் ப்ரைவேட்டில் போட்டிருந்தா இந்த மாதிரி ஆகும். என்னுடைய ஒரிஜினல் வீடியோவும் சேர்ந்து போயிடுச்சு. இந்த இஷ்யூ என் சேனலை எதுவும் அஃபெக்ட் பண்ணுமா, அதுதான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். என்னென்ன நமக்கு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு என்னென்ன ரீசன்ஸ் இருக்கலான்னு சொல்லி பார்த்தோன்னா, ஒன்று அந்த வீடியோ ஒரிஜினல் வீடியோ வந்து அவங்க டெலீட் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட்டு ப்ரைவேட்டில் போட்டிருக்கணும். இல்லாட்டி ரீமிக்ஸ் ஆப்ஷனே அவங்க டிசேபிள் பண்ணியிருக்கணும். அந்த வீடியோ ரிமூவ் ஆனதுனால நம்ம வியூவர்ஸ்க்கும் வந்து ரெக்கமெண்டில் போகாது, சர்ச் ரிசல்ட்டில் கூட வராது. கொலாப் பண்ணியிருக்கிற ஒரிஜினல் வீடியோ க்ரியேட்டர் ஒருவேளை டெலீட் பண்ணியிருந்தாலும் செட்டிங்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணியிருந்தாலும் நம்மளால் மறுபடியும் அந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ண முடியாது. இந்த கொலாப் வீடியோவுடைய வியூஸ் வந்து உங்களுக்கு சேனலோடைய லைஃப் டைம் வியூஸோடு ஆட் ஆகிருக்கும். அதில் வந்து எந்த ப்ராப்ளமும் வராது. யூடியூப் ஷார்ட்ஸில் வந்து நம்ம ஆடியோ ரிமிக்ஸ் வந்து பண்ணுவோம். நம்ம ஓன் வீடியோஸ்க்கு வந்து காமெடி கிளிப்போ அதுக்கு பொருந்துறது மாதிரி இல்லாட்டி சாங்ஸ் பொருந்துறது மாதிரி இருந்தால் ஆடியோ ரிமிக்ஸ் வந்து பண்ணுவோம். அந்த ஆடியோ ரிமிக்ஸுமே வந்து எடுத்துட்டாங்கன்னா நம்ம ஷார்ட்ஸ் வீடியோவுக்கு ப்ராப்ளம் வருமானது தான் பார்க்க போகிறோம். இப்போ ரீமிக்ஸ் பண்ண யூஸ் பண்ண வீடியோ வந்து அந்த கண்டென்ட் க்ரியேட்டர் ப்ரைவேட்டில் போட்டாங்கனாலோ டெலிட் செஞ்சாலோ இல்லாட்டி ஆடியோ ரீமிக்ஸை வந்து ஆஃப் பண்ணாலோ நமக்கு வந்து ப்ராப்ளம் வரும். நம்ம வீடியோ வந்து ஒரிஜினல் வீடியோ அன்லிஸ்டடில் போயிடும். நம்மளுடைய ஷார்ட்ஸ் வீடியோவே மியூட் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுப்பாங்க, 30 டேஸ்க்குள்ளே அந்த ஷார்ட் வீடியோ டெலிட் ஆயிரும், நம்ம டவுன்லோட் பண்ணி அப்லோட் பண்ணலான்ற ஒரு ஆப்ஷனும் கொடுத்துருப்பாங்க. அப்லோட் பண்ணையில் நமக்கு தேவையான கரெக்டான ஆடியோஸ் வந்து நம்ம கொடுத்து அப்லோட் பண்ணிக்கிறலாம். யூடியூப் ஸ்டுடியோவில் டவுன்லோட் பண்ணிவிட்டு வீடியோ வந்து நம்மளால் மறுபடியும் அப்லோட் பண்ண முடியாது. வீடியோவில் வந்து உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வந்துச்சுன்னா, ஆனால் ஆடியோ வந்து ஓன் கண்டென்ட்டாக நம்ம ஆடியோ மட்டும்தான் ரிமிக்ஸ் பண்ணுறோம். அதனால் வேறு ஒரு ஆடியோ வந்து சேர்த்து மறுபடியும் நம்ம வீடியோஸாக அப்லோட் பண்ணிக்கிறலாம். அன்லிஸ்டடான வீடியோ வந்து யூடியூப் ஸ்டுடியோலேயே இருக்கும், அதையே டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஆடியோ ரிமிக்ஸ் பண்ணிக்கலாம். யூடியூப் ஷார்ட்ஸ் வீடியோ வந்து உங்களுக்கு பிளாக்டுன்னு வந்து என்ன பண்ணுன்றது வந்து சொல்கிறேன். காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுக்கல, கிளைமும் கொடுக்கல, அந்த வீடியோவே அவங்க வந்து பிளாக் பண்ணிட்டாங்க. காப்பிரைட் கண்டென்ட் ஹேஸ் பீன் டிடெக்டட் இன் யுவர் வீடியோன்னு சொல்லிட்டு பிளாக் பண்ணிட்டாங்க. இதனால் நம்ம சேனலுக்கு வந்து எந்த பாதிப்பும் இல்லை, மானிட்டைசேஷன்லேயும் பாதிப்பு கிடையாது. யூடியூப் ஷார்ட்ஸ் நீங்கள் வந்து கொலாப் பண்ணதை வந்து அப்லோட் பண்ணிங்கனாலே ப்ரைவேட்டில் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளாக் ஆனது வந்து காமிச்சிரும். நீங்கள் பப்ளிக் கொண்டு வரவே முடியாது. அது வந்து வால் ஆக்ஷன் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அந்த கண்டென்ட் நம்மளோட தான் சொல்லிட்டு பண்ணுறதுக்காக. அந்த வீடியோவில் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குதுன்னு தெரிஞ்சிருந்தால் நம்ம வந்து ஆக்ஷன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு இதெல்லாம் பண்ண வேணாம். நெக்ஸ்ட்டு வந்து ஏதாவது அந்த காப்பிரைட் கண்டென்ட் வந்து உங்களுக்கு அதில் இருந்ததுன்னா எடிட் பண்ணுற ஆப்ஷன் வந்து இருக்குது, ட்ரிம் பண்ணிக்கலாம். நம்ம அந்த வீடியோ நம்ம ஓன் கண்டென்ட் தான் சொல்லி இது பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து அந்த வீடியோவில் வந்து ரைட்ஸ் இருக்குது. அதனால் வந்து நம்மளுக்கு காப்பிரைட் அந்த இது கொடுத்தவங்களுக்கு வந்து நம்ம டிஸ்பியூட் பண்ணிக்கிறலாம், கண்டென்ட் ஓனருக்கு. அவங்களுக்கு அப்லோட் த வீடியோவில் வந்து நம்மளுக்கு எந்த பிளேஸ் வந்து மார்க்காக இருக்கோ அதை நம்ம வந்து காப்பிரைட் கண்டென்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம அப்லோட் பண்ணிக்கலாம், அப்லோட் பண்ணிக்கலாம். இதனால் பர்டிகுலர் ஷார்ட்ஸ் வீடியோவோட ரெவென்யூ வந்து அஃபெக்ட் ஆகுமான்னு பார்த்தீங்கன்னா 2 மந்த்ஸ்க்கு மேலே முன்னாடி நம்ம அப்லோட் பண்ணி வியூஸ் நிறையா போய் உங்களுக்கு அது ரெவென்யூ வந்துருந்ததுன்னா அது ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டுக்கு வந்து உங்களுக்கு போயிடும். ஒரு 15 டேஸ் 20 டேஸ்க்குள்ளே போட்ட வீடியோ வந்து வியூஸ் அதிகமாக இருந்து உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்ததுன்னா அது அஃபெக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. 15-20 டேஸ்க்குள்ளே போட்ட ஷார்ட்ஸ் வீடியோவுக்கு ரெவென்யூ அஃபெக்ட் ஆகும், வியூஸும் அஃபெக்ட் ஆகும். எங்களுக்கு அந்த வீடியோவில் பர்டிகுலர் வீடியோவில் ஷார்ட்ஸோடைய ரெவென்யூவும் வந்தது, வியூஸும் வந்துருச்சு.